யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. பேசுவதற்கு பெரிதும் இனியவனாக இந்த தமிழ்நாட்டில் இருப்பவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எத்தனை செய்திகள், எத்தனை உதவிகள், எத்தனை தலைமுறைகள் தாண்டி கிடைக்கக்கூடிய பயன்கள். ஒரு மனிதன் இப்படி இருந்திருக்க முடியுமா என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழும் எம்ஜிஆர் அவர்களுடைய அளப்பரிய ஒரு கல்வி உதவி எந்த அளவுக்கு இருந்தது என்பதற்கு, யாருக்கு செய்தார் என்பதற்கும் ஒரு காட்சி. அதுதான் அந்த காணொலியில் 2 சம்பவங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் யாரை போய் கேட்டாலுமே, எம்ஜிஆர்கிட்ட போய் கேட்டால் எம்ஜிஆர்னால் யாருன்னு நம்ம கேட்டால், எம்ஜிஆர் உதவி செய்கிறவர் தானே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிடுவாங்க. இந்த பெயர் எப்படி போய் சேர்ந்தது அப்படிங்கலாம் நமக்கு தெரியாது. ஆனால் எம்ஜிஆர் யாரிடமிருந்து கற்றுக்கொண்டாருங்கிற ஒரு செய்தி இருக்கு இல்லையா, அது எல்லாருக்கும் தெரிந்த செய்தி. எம்ஜிஆர் அப்படி மனிதனாக இருந்து மனிதனாக மாறுவதற்கு காரணமாக இருந்தவர் கலைவாணர் என்எஸ்கே அவர்கள். இப்போது ஒரு செய்தி நடக்கு, கலைவாணர் மறைஞ்சிட்டார். இல்லை, அவர் கஷ்டத்தில் மறைஞ்சார். உதவி செய்து கடைசியில் ஏதுமற்றவனாக மரணித்து விட்டார். அவருடைய குடும்பம் ஜப்தியாகி போயிடுச்சு, வீடுகள்லாம் ஜப்தியாகி போயிடுச்சு. புள்ள படிப்புக்கு பீஸ் கட்ட முடியலை, நினச்சிட்டாங்க. இதில் இப்போ ஒரே ஆள் யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி நிற்கும்போது, நீங்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். பேரறிஞர் அண்ணாவை பற்றி அதை நான் தனியாக சொல்கிறேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ணாவின் குடும்பம் என்ன ஆனதுங்கிறத தாண்டி கிளைமாக்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கும். அதில் ஏன் எம்ஜிஆர்னு பேசுகிறாங்க, ஏன் கருணாநிதின்னு பேசலை? பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய இயக்கத்தில் பிதாமகனாக, அதாவது ஃபவுண்டராக இருந்தவரே அண்ணா. இன்றைக்கி அந்த பேரெல்லாம் மறைச்சிட்டாங்க. அதற்கு பிறகு வந்த எம்ஜிஆருக்குத்தான் அந்த ஈகை குணங்கள் இருந்தது இல்லையா, ஏன் கருணாநிதிக்கு இல்லை அப்படிங்கிறது காரணம். அது ஒரு தனி லைன், அதை விட்டுருவோம் நம்ம. ஆனால் உள்ளதை உள்ளபடி பேசணும் இல்லையா. இப்போ எம்ஜிஆர் வீட்டு கதவு தட்டப்படுகிறது. அந்த இடத்து சூழலில் யாரும் இல்லாத ஒரு சூழலில் வாட்ச்மேன் திறந்து பார்க்குறாரு. என்னங்கிற போது அந்த பையன் வெக்கப்பட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. வீட்டுக்குள்ளே போக முடியல படார்னு. அந்த வாட்ச்மேனாக இருக்கிறவருக்கு இது யாருன்னு தெரியலை. நான் அவரே பதிவு செய்த செய்தி தான் இந்த இடத்துல சொல்கிறேன். அல்ல, நான் இன்னார் அப்படின்னு சொன்ன பிறகு இன்டர்காம் மூலமாக செய்தி வரைஞ்சி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு என்னன்னு கேட்குறாப்புல. இந்த மாதிரி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மாண்டியாவில் அந்த கன்சல்டிங் ஃபீஸ் பணம் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு கட்டணும். இது எப்போ தெரியுமா, 1967ஆம் ஆண்டு அப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்கும்போது, சரி நீ போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீ நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அந்த தம்பியை அனுப்பி வச்சுறார். யார் பேரை கூட சொல்லலாம், அதில் என்ன ஒளி மறைவு இருக்கு இல்லையா. நல்ல தம்பி அவரே எழுதிய பதிவு தான் அது. அவர் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அவர் நல்ல தம்பி, நான் எம்ஜிஆரை கண்டேன் போட்டு மீதி. மறுநாள் நல்ல தம்பிங்கிற மாணவன் வீட்டுக்கு போகிறாப்புல. வீட்டுக்கு போனால் உட்கார வச்சு வழக்கம் போல் அவனை உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு கையில் கொடுத்து ஒரு கவரை கையில் கொடுக்குறாரு. பிரித்து பாருங்கிறார். பிரித்து பார்த்தா அந்த இன்ஜினியரிங் படித்ததுக்கு உண்டான அந்த பணம் இருக்கு இல்லையா, அந்த ஆண்டு பணம் 1967 அந்த பெண்டிங் பணம் 1000 ரூபாயை பணம் கட்டி, அடுத்த ஆண்டு அதுக்கு அடுத்த ஆண்டுங்கிற காலகட்டத்திற்கும் அந்த பணத்தை கட்டி, உனக்கு நீ போயிட்டு வான்னு சொல்லிவிட்டு, நீ மாதம் உனக்கு உண்டான செலவை இந்த இடத்துல இன்னார்கிட்ட நீ பணத்தை வாங்கிக்கோ அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டு, எம்ஜிஆர் சொல்கிறாரு, தம்பிங்க வா, உங்கள் அப்பா யார் தெரியுமா, உங்கள் அப்பாவால் தான் நான் இந்த உதவி செய்யும் மனநிலையே எனக்கு வந்தது. ஆனால் அப்படி கொடுத்து உதவிய ஒரு குடும்பம் கஷ்டப்படுகிறது என்று சொல்லி வந்தால், உனக்கு நான் உதவி செய்யாமல் விட்டுவிட்டால் நல்லதுக்கு காலம் இல்லை, உதவி செஞ்சவங்களோட குடும்பம் ரோட்டில் தான் நிற்குங்கிற பேரை நீ வந்துடக்கூடாது.
உங்கள் அப்பா கோடி கோடியாக சம்பாதிச்சவர், கோடீஸ்வரன், எதையும் இல்லைன்னு சொல்லாத ஒரு ஆள், தனக்கென எதையும் வைத்து கொள்ளாதவர். நீ உங்கள் அப்பாவை போல் கோடி கோடியாக சம்பாதிக்கணும்னா நல்லா படிக்கணும். அதுதான் நீ செய்கிற உதவி, எனக்கு நீ செய்கிற நன்றின்னு எம்ஜிஆர் சொன்னாருங்கிறார். அதுக்கு அடுத்து வரி நல்லதம்பி என்ன எழுதுகிறார் தெரியுமா? படித்து முடிச்சிட்டாரு. எம்ஜிஆர் மறைவு, அந்த காலகட்டங்கள் எல்லாம் முடியுது. நான் இன்றைக்கி ஏடிஎம் மிஷினுக்கு பக்கத்தில் என்னுடைய ஓய்வூதியத்தை வாங்குவதற்காக நான் போகிறேன். அப்போது என்னுடைய ஏடிஎம் மிஷின் கார்டுக்குள்ளே, அந்த ஏடிஎம் கார்டு இருக்குல்ல, அதை மிஷினுக்குள்ளே போட்டு வச்சு அந்த டப்புன்னு பணம் எண்ணுகிற தாள் இருக்கு இல்லையா, அந்த பணம் வருகிறதெல்லாம் எம்ஜிஆரின் முகமாக எனக்கு தெரிகிறதுங்கிறார். அது நான் கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு நான் ஃபீஸ் கட்டலை, கல்லூரிக்கு நான் ஃபீஸ் கட்டலை, நான் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஃபீஸ் கட்டலை. நான் உனக்கு பணமாக கொடுத்தால் அந்த பணம் இல்லாமல் போய்விடும், உனக்கு நான் சொத்தாக கொடுத்தால் அது இல்லாமல் போய்விடும். உங்கள் அப்பாவை போல உனக்கு நான் கல்வியை கொடுக்கிறேன், அந்த கல்வி மூலமாக நல்ல வேலை வாய்ப்பினை பெற்று உங்கள் அப்பாவின் பெயரை மீட்டெடுக்க வேண்டும் சொன்னார். அவர் இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கிறாரு, நானும் பார்த்துருக்கிறேன், செய்திருக்கிறேன். துபாய்க்கும் வந்திருந்தாங்க, நாங்கள் சந்திச்சிருக்கிறோம், பேசி நல்லதம்பி என்ன தேடி மெசேஞ்சரில் இருக்கோம். இன்றைக்கும் முகநூல் தொடர்பில் தான் நாங்கள் இருக்கிறோம், அதில் செய்திகளில் இருக்கிறோம். அப்படிங்கிறது கேட்காமல் செய்கின்ற அந்த உதவியின் மூலமாக அவர் பெற்ற பலனை நினைத்து கண்ணீர் மழுக அந்த பதிவோடு அவர் போட்டிருக்க செய்தியைத்தான் நான் அந்த இடத்துல சொல்கிறேன். இறந்தும் இரவா நிலை ஒரு மனிதன் அடைய வேண்டும் என்பதற்காக ஆரம் வீரப்பன் ஒரு இடத்துல ஒரு செய்தி சொல்கிறார். ஆரம் வீரப்பன் எனக்கு இந்த செய்தியை எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல, நம்பவே முடியலைன்னு அவர் பேசுகிறார். அவர் பேசிட்டு அவர் என்ன புத்தகத்தில் சொல்லியிருக்கார், நிலைவலைகளில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு வாசலில் வழக்கம்போல் எத்தனையோ பேர் மனிதர்களைப் போல் அங்கும் ஒரு மனிதர் இருந்தால் அவருக்கு நடந்த சம்பவம். அந்த ஒரு மனிதர் மட்டும் ஒரு கூச்ச சுபாவத்தோடு ஒரு மாதிரியாக நின்றுக்கிட்டு இருந்தாப்புல. உடனே பார்த்து எம்ஜிஆர்கிட்ட பார்த்து உடனே இங்கே வாங்கினா, அப்போது எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறாராம். பார்த்த உடனே அவர் என்ன தனியாகவே இருக்கிறாப்புல, கொஞ்சம் கூப்பிட்டு கேளுங்கன்னு சொல்லி விசாரிக்கும்போது எம்ஜிஆர் காருக்கிட்ட கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. பக்கத்தில் வந்த பிறகு அவர் நின்னார்னு சொன்ன உடனே அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, எம்ஜிஆர் கூட நாடகத்தில் நடித்தவராகும். நாடகத்தில் ஒன்று போல நடிச்சிருக்காங்க. நம்ம அடையாளம் முடிஞ்சுக்கிட்டு எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்கன்னு கேட்டால் அவருக்கு ஒரு இக்கட்டான சொல்ல, ஒன்றும் இல்லை, நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சாப்பிட்டு போங்க, நான் அவசரமாக போகிறேன் போன்னு சொன்னேன். அப்போ அவர் சாப்பிட்டுட்டு போங்கன்ன உடனே ஒரு இடத்துக்கு கருத்து சொன்ன உடனே அவங்க சாப்பிட கூட்டு போயிட்டாங்க. இவருக்கு ஒன்றும் சொல்ல முடியாத நிலை. நம்ம வந்த செய்தியவே எம்ஜிஆர்கிட்ட சொல்ல முடியலையே, நமக்கு ஒரு உதவியாக நம்ம வந்திருக்கிறோமே, ஆனால் கேட்குறதுக்கு நமக்கு 4 பேர் இருக்கும்போது கேட்க முடியலையே, எப்படி சொல்கிறதுன்ட்டு உட்காந்துருக்குறாங்க. அப்போ இன்ன செய்தி அப்படிங்கிறத கூட இருக்கிறகிட்ட வந்தேன், எனக்கு கேட்க தயக்கமாக இருக்குது, அதான் என்ன செய்யலான்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டுருக்காங்க. இப்போ எம்ஜிஆர் மதியம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வர்றார். அவர் அங்கே இருக்கிறார். சாப்பிட்டீங்களான்ங்கிறாரு. சாப்பிட்டேன் அப்படிங்கிறார். வாங்க இன்னொருக்கா சாப்பிடுங்க. இல்லை வேண்டாங்க, வாங்க இன்னொருக்கா சாப்பிடுங்க. சாப்பிட்டு கொஞ்சமாக மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு போகிறாங்க. சாப்பிட்டு எல்லாம் விடைபெறுகிறாங்க. கூட ஆரம்பிக்கிறப்பனும் அப்படியே இருக்கிறாராம் கூட. அவர் பதிஞ்சு வச்சுருக்கக்கூடிய செய்தி தான். அப்போ சொல்கிறாரு, காரை விட்டு உள்ளே ஏறின உடனே இவருக்கு பதட்டம் அதிகமாகிடுச்சு. எப்பயும் கிளம்பிட்டாருன்னா நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம பார்க்க முடியாதே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் ஒரு 10 மீட்டர் கார் நகண்ட பிறகு திரும்பி நின்று இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுதார். சைடு கூப்பிட்டுட்டு படார்னு ஒரு கவரை எடுத்து அந்த கவரை அவர் பைக்குள்ளே வச்சு நான் போயிட்டு வரட்டுமான்ட்டு கிளம்புறார். இப்போது அந்த வண்டிக்குள்ளே ஆரம் வீரப்பன் இருக்காரு. தலைவரே, எனக்கு ஒரு சந்தேகம், அவர் காலையிலேருந்து இருக்கிறாரு, இப்போ மதியமும் இருக்கிறாரு, அவர்கிட்ட நீங்கள் என்ன எதுன்னே கேட்காம ஏன் நீங்கள் பணம் கொடுத்தீங்க? ஏன்னா அந்த கவருக்குள்ளே 10,000 ரூபா பணம் உள்ளே இருந்திருக்கு. இன்றைக்கி 10,000ங்கிறது 10 லட்சத்துக்கு மேலச்சம் அதுக்கெல்லாம். அப்போ சொன்னார், அவர் முகத்தை பார்க்கிற பொழுது, அவர் நிற்கக்கூடிய அந்த நிலையை அறிந்தே அவரை யாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நாடகத்தில் நான் ஒன்றா வேலை பார்த்தவங்க, அவன் மிகப்பெரிய சுயமரியாதைக்காரன். அதனால் அவன் கேட்காமலே நான் இதை கொடுத்து விட வேண்டும் என்கின்ற நினைப்பில் தான் 4 பேர் இருக்கும்போதும் கொடுக்காம
அவர் கேட்பதற்கு முன்பாகவே நம்ம வந்து கொடுத்துடணும்னு நினச்சி தான் அவரை தனியாக கூப்பிட்டு கொடுத்துட்டு அவர் வாயால் நன்றிங்கிற வார்த்தையை கூட நம்ம கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் நான் வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுதான் உண்மையானது வீரப்பன். இதில் என்ன இருக்குது? அவர் அப்படிப்பட்ட ஆள். இவங்கெல்லாம் இந்த மாதிரி வாழ்க்கையில் தோற்றது எதற்குங்கிற காரணம் இருக்கிறது தான் நம்ம வந்து பெரிய விஷயம். அதை எதுக்கு நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர்றாராம். இதை அப்படியே வீரப்பன் வார்த்தை மாறாமல் பதிவு செய்திருக்கக்கூடிய செய்தி. எம்ஜிஆர் யார் என்று கேட்பதற்கு பதிலாக ஒரு குடும்பத்திற்கு உதவி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்னா, உதவி செய்கிறதே ஒரு மனிதனோட குணமறிந்து செய்யணுங்கிறார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலைவாணர் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களில் இருக்கக்கூடிய குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துடக்கூடாதுங்கிறத அந்த பையனுக்கு எந்த இடத்துல சொல்கிறார் பாருங்க. மாதம் மாதம் அவருக்கு பணம் கொடுத்து அவர்களுடைய வீடு சொத்துக்களை மீட்டு கொடுத்து, இதெல்லாம் நாடறிந்த செய்தி தானே. வீடு சொத்துக்களை மீட்டு கொடுத்து எத்தனை பேர் பயன்பட்டிருப்பாங்க, எத்தனை நடிகர்கள். அப்படி இருந்தாலும் அத்தனை பேர் வீட்டுக்குமா அந்த குடும்பம் போகுது? யார் கொடுப்பார்களோ அவங்கக்கிட்ட தான் போய் நிற்பாங்க. அவங்க அந்த குடும்பம் கொடுத்ததினால் வீழ்ந்து விட்டது தர்மம், வீழ்ந்து விட்டது அதர்மம், வென்று விட்டதுங்கிற அந்த மகாபாரத டைலாக் ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு, கொடுத்தவன் ஒன்றும் கெட்டு போக மாட்டான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஒருத்தர் உதவி செஞ்சவன் அவன் வந்து நின்ன செய்தி. அதைத்தான் நல்லதம்பி அவர்கள் சொன்ன செய்தியும் வீரப்பன் பெயர் குறிப்பிடாமல் சொன்ன. ஏன்னா சுயமரியாதைக்காரன்னு சொல்லிட்டாப்புல இல்லை எம்ஜிஆர். வீரப்பனுக்கு அவர் யாருன்னு தெரியுது. அவர் சுயமரியாதைக்காரர் என்று சொன்னதால் அந்த பெயரை நான் தவிர்க்கிறேங்கிற வார்த்தை. அப்போ ஒரு ஆளை பக்குவப்படுத்துறது இருக்குல்ல, எவ்வளவு பெரிய விஷயம். கேட்பதற்கு முன்பால் கொடுத்ததும் கேட்காமலேயே கொடுப்பதும் எவ்வளவு பெரிய மனிதத்தன்மை அப்படிங்கிறத தாண்டி அது இறைவா புகழ் கொடுக்கக்கூடிய இறைத்தன்மை எம்ஜிஆர் அவர்கள் என்பதில் யூனிவர்ஸில் இந்த செய்தியை பதிவு செய்வதற்கு நான் பெருமைப்படுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்.